Info Point தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ரிலீஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் அசோசியேட்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப், பிஹெச்டி கால்ஃபர்ஸ் நோட்டிஃபிகேஷன் பற்றி நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நோட்டிஃபிகேஷனுக்குள்ள போகலாம். இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து சென்டர் ஃபார் காம்போசிட் மெட்டீரியல்ஸ்னு சொல்லப்பட்ட சிசிஎம்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரிலீஸ் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 10/12. இது என்ன ப்ராஜெக்ட்காக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டேனின் கீழே வரும். அதாவது தமிழ்நாடு இனோவேட்டிவ் இனிஷியேட்டிவ்ஸ் கீழ வரும். ஸோ இது என்ன ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு காம்போசிட் ஃபார் விண்ட் பிளேட்ஸ் அண்ட் தேர் ரீயூஸ் ஃபீசிபிலிட்டி. இது என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அசோசியேட், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பிஜி அண்ட் யூஜி இன்டர்ன், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அட்மின், ப்ராஜெக்ட் டெக்னீஷியன். மொத்தம் ஜாப் என்னென்ன எவ்வளோ வேகன்சிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 35,000ல இருந்து மினிமம் வந்து 5,000 வரைக்கும் போகும். ஸோ இது யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்இ, எம்டெக், எம்எஸ்சி படிச்சிருந்தீங்கன்னா இன்ஜினியரிங், டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரீ ஃபைனல் இயர் ஒரு ஃபைனல் இயர் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரீ ஃபைனல் இயர் ஒரு ஃபைனல் இயர் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நீங்கள் 3rd இயர் ஒரு 4th இயர் யூஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபர்ஸ்ட் இயர் ஒரு 2nd இயர் பிஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டிப்ளமோ டிகிரி, அந்த பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி டிசிப்ளின் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து டெக்னீஷியனில் போவீங்க. நீங்கள் 5 இயர்ஸ் அட்மின் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அட்மின் கிரேடுக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அதுக்கு வந்து மேக்ஸிமம் 24,000 கிடைக்கும். ஸோ இதுக்கான டேட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 10 தான் ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31st ஆஃப் டிசம்பர். இன்டர்வியூ டேட்டும் மென்ஷன் பண்ணிட்டாங்க ஜான்வரி 8. செலக்ஷன் டேட் முடியறது வந்து ஜான்வரி 13 அண்ட் ஜாயினிங் டேட் வந்து February 2 நீங்க ஜாயின் பண்ற மாரி இருக்கும். எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் குடுக்குறேன். அந்த ஃபார்ம டவுன்லோட் பண்ணி, இங்க ஹைலைட் ஆயிருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்க போஸ்ட் பண்ணணும். அந்த ஃபார்ம ஃபில் பண்ணி 1 பேஜ்ல வர உங்களோட சிவி அட்டாச் பண்ணி, நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களோட மார்க் ஷீட்ஸு, உங்களோட கேட் சர்டிஃபிகேட், நெட் சர்டிஃபிகேட், நீங்க எங்கேயாவது வேலை பார்த்துருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தோட செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி ஒண்ணு வச்சு, இந்த அட்ரஸ்க்கு நீங்க டிசம்பர் 31 அவங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் அனுப்பி விட்டுட்டு, இங்க ஹைலைட் ஆயிருக்க மெயில் அட்ரஸ்க்கு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபா அட்டாச் பண்ணி ஒரு சாஃப்ட் காப்பி வந்து நீங்க மெயில் பண்ணி வச்சிரணும். இது எல்லாமே 31 டிசம்பர் 5 பிஎம்க்குள்ள நீங்க பண்ணணும். ஸோ இது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்த கேண்டிடேட்ஸ்லேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அத வச்சு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ நல்லா பண்ணீங்கன்னா, அங்கருந்து உங்கள செலக்ட் பண்ணி நீங்க வொர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்ன டிஏவெல்லாம் குடுக்க மாட்டாங்க. டிராவல் அலவன்ஸ் கிடையாது இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு. இது வந்து ஒரு பியூர்லி டெம்பரரி பேசிஸ் தான். அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் நம்மள சொல்லிருவாங்க. பட் இது யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்டெக், எம்எஸ்சி படிச்ச ஸ்டூடண்ட்க்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா, டைரக்ட்டா நீங்க பிஹெச்டி போட்டுக்கலாம். நீங்க வந்து டைரக்ட் பிஹெச்டியும் நீங்க போடலாம் பிடெக்லேருந்து. ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். அண்ணா யூனிவர்சிட்டியில நீங்க அந்த ப்ராஜெக்ட் பேஸா வச்சு நீங்க பிஹெச்டி போடும்போது, இப்ப நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் இயர், ஒரு செகண்ட் இயர் எம்டெக் ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்கன்னா, நீங்க அடுத்து என்ன பண்ணணும்னு நீங்க யோசிக்க தேவையில்ல. நீங்க அழகா அங்கேயே அண்ணா யூனிவர்சிட்டியிலே பிஹெச்டி போட்டுட்டு நீங்க போயிடலாம். நீங்க வந்து அந்த பிஹெச்டி கால் ஃபார் வரும்போது, நீங்க அந்த காம்படிஷன்க்குள்ள நீங்க போகாம, நீங்க டைரக்ட்டா இப்படி போயிடலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். வெப்சைட்டும் தரேன். நீங்க அங்கருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்ம நீங்க ஃபில் பண்ணணும். உங்களோட ஃபோட்டோ ஒட்டி, டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி நீங்க அனுப்பணும். உங்களோட கேட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் அனுப்புங்க. உங்களுக்கு ப்ரையாரிட்டி கிடைக்கும். நீங்க என்ன ப்ராஜெக்ட்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் இருக்கா? ஏதாவது பிரைஸோ, ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? ஏதாவது அவார்ட்ஸு அதெல்லாம் இருந்தா மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் உங்க டிக்ளரேஷன் ஃபில் அப் பண்ணி, சைன் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. எல்லாமே நீங்க அந்த டிசம்பர் 31க்குள்ள குடுக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பிஹெச்டி போடணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு, இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க பேக்ரவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க பண்ணலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க பிஹெச்டிக்கு பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு யூஜி ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்கன்னா கூட, யோசிக்காம இதுக்கு அப்ளை பண்ணுங்க. இன்டர்வியூ குடுங்க. பிகாஸ் தமிழ்நாடு ப்ராஜெக்ட்ல போய் வேலை செய்றது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். நாளைக்கு உங்க ஃபியூச்சர்ல ரெஸ்யூம்ல போடுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 5,000 தானே, 7,000 தானேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம ரெஸ்யூம்க்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இங்க கிடைக்கிற கான்டாக்ட்ஸும் நம்மளுக்கு நெறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இஃப் தே ஆர் இன் நீட்னா. இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வீடியோல, டீட்டெயில் வீடியோல மீட் பண்ணலாம் கைஸ். அன்டில் தென், ஆல் தி பெஸ்ட் கைஸ்.